ஹாய் காய்ஸ், இது ஒரு ஹெஃபெக்ஸ். நம்ம இன்றைக்கி ஜங்குக்கோட 3 ஷாட் நான் அவளில்லை கொண்டு வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எங்கள் அக்கா ப்ளீஸ் போடுங்க அப்படின்லாம். ஸோ ஃபைனலி கொண்டு வந்துட்டேன்டா. ஏன் நான் போடலன்னா, எனக்கு காலேஜ் ஒர்க் கொஞ்சம் அப்படி சொன்னால் ரெக்கார்ட் பண்ண டைம் இல்லை. இப்போ டைம் கிடச்சிச்சு. ஸோ லோடெல்லாம் பேச விரும்பினா ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இந்த பாட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லாஸ்ட்னால. கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் பாட்டு சரி போதும். லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கோன்னா, ஜங்குக் வந்து ஜியோனை ஹக் பண்ணி தூங்கியிருப்பான். ஆமாம், அதுலேருந்து நம்ம இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஜியோனும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஜியோன் என்ன பண்ணுறா, அவள் பொறுமையாக ஏந்து உட்கார்றா. இப்போ உங்களை பார்த்துட்டு அம்மா அம்மா ஏந்திருமா அப்படின்றா. நீங்கள் வந்து ஜியோன் சும்மா ஜியோன் தூக்கமாக வருது எனக்கு அந்த மாதிரி சொல்ல. இப்போ ஜியோன் ஏந்து உட்காந்து அப்படியே ரூம் சுற்றி பார்த்துட்ருக்கா. யாருமே இல்லை, டோர் ஓப்பனில் இருக்குது. இப்போ ஜியோன் சொல்கிறான், அம்மா டாடா ஆளுக்கான ஏந்திருங்க, மனுஷன் வந்துருக்கு இருந்துட்டு போகிறாருன்னு சொல்ல. நீங்கள் வந்து திரும்பி படுத்துட்டு உங்கள் அப்பா கிடக்குற ஒரு ஆளுன்ற மாதிரி சொல்லி திரும்புறீங்க. இப்போ ஜியோன் வந்து எப்படி சொல்லுவாங்க, அப்படியே மேலே ஏறி வந்து படுத்துக்கிட்டு மா ஏந்திருமா அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவளை எழுப்பணும், அவங்கள எழுப்பிட்டுருக்கா. இப்போது ரூம் டோர் வந்து ஓப்பன் ஆகி ஜங்குக்குள்ளே வரான். ஜியோன் அப்படியே பார்க்குறா. இப்போது அவள் வந்து உங்களை அப்படியே கடிக்கிறா. வலிக்குது ஜியோன் அந்த மாதிரி நீங்கள் சொல்ல, அம்மா இங்கே பாருமா வம்சி ஏந்திரமான்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி லைக் சீரியஸாக கூப்பிட்றா. நீங்கள் வந்து என்னன்ற மாதிரி அப்படியே ஏந்து உட்காடுறீங்க. இப்போ அப்படியே ஷாக்கில் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் ஜியோனில் அம்மா என்னது கனவுல ஏதாவது இருக்கானாம்மா அந்த மாதிரி கேட்க. இப்போ நீங்கள் கண்ணை நல்லா கசக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணுறீங்கன்னா, ஜங்குக் கையில் 2 காஃபி கப்போடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் இப்போ ஜியோன் பார்த்துட்டு ஜியோன் அம்மா கொஞ்சம் கில்ல அந்த மாதிரி சொல்ல, அவளுங்க வலிக்குது. இப்போது நீங்கள் ஜியோனில் டாடா என்ன காலையிலே நின்றுட்டுருக்கீங்க, அதுவும் கையில் காஃபி கப்போட அந்த மாதிரி சொல்ல. ஜங்குக்கும் ஏன் காலைல காஃபி கப்போட அந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாதா நான் அந்த மாதிரி கேட்குறான். ஐயோ டாடா நான் அப்படிலாம் சொல்ல, காலையிலே நீங்கள் இருக்க மாட்டீங்க, என்னைக்கு விட அது அதிகமாக நிற்கிறீங்களே அதான் கேட்குறேன் அந்த மாதிரி சொல்ல. ஜங்குக்கும் இப்போ ஒரு 2 காஃபி கப்புமே வந்து ஜியோன்ட்டு உங்ககிட்ட நீட்டுறான். நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. ஜியோன் வந்து எனக்கா டாடா அந்த மாதிரி கேட்க, உங்கள் 2 பேருக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறான். ஷாக்காக இருக்குது. 2 பேரும் வாங்கிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து டைம் ஆல்ரெடி 7 ஆச்சு, நான் போய் குக் பண்ணுறேன், 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுலாம் வந்துடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு பாட்டு போகிறான். ஒன்றுமே புரியல உங்கள் 2 பேருக்கும். இப்போது நீங்கள் வந்து காஃபி கப்பை பெட்டில் வச்சுட்டு ஜியோன் கணத்தில் 2 அடி அந்த மாதிரி சொல்ல, மா நீ ஃபஸ்ட்டு என்ன அடிமான நம்ப முடியலம்மா, டாடா காஃபி கப்போடு வராருமா, அதுவும் மார்னிங்மா அந்த மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, சத்தியமாக நான் நம்ப முடியல, உங்கள் அப்பா வா எனக்கு முன்ன கூட பரவாயில்ல, காஃபி கப்பில் விஷங்கிஷம் ஏதாவது இருக்குமோன்ற மாதிரி நீங்கள் சொல்ல. அம்மா டாடா ஒன்றும் அவ்வளோ மோசமானவரெலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு டாடா அதாவது ஒரு வேளை தூக்கலகத்தை தான் பண்ணுறாரா அந்த மாதிரி சொல்ல. அடடா இல்லை நாம தான் தூக்கலகத்தில் இருக்கும் போலன்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் உளறிட்டுருக்க. இப்போ ஜங்குக்கு வந்து இன்னும் 2 பேர் காஃபி கப் குடிக்கலையா அப்படின்றான். நீங்கள் வந்து அப்படின்றீங்க. காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவாங்க, டைம் ஆச்சு சொல்லிட்டு போகிறான். ஒன்றுமே புரியல, ஏதோ லைக் ட்ரீமில் தான் இருக்குன்ற மாதிரி 2 பேரும் யோசிக்கிறீங்க. இப்போ ஜியோன்னு குடிச்சிட்டு என்ன டேஸ்ட்டு நீ வித்தியாசமாக இருக்குது அந்த மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து ஏன் அப்படின்றீங்க. இல்லை வழக்கமாக பாட்டி போடுற காஃபி மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்குது அதான் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்ல. நீங்கள் குடிக்கிறீங்க, டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இப்போ நான் வந்து 2 பேரும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஓகே கிளம்பி கீழே வரீங்க. கீழே பார்த்தா எல்லா மெய்டுமே ஓரமாக நிற்கிறாங்க. ஜங்குக் பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் மேலே வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நின்றுட்டீங்க. ஜியோனும் அப்படி நிற்கிறா. ஜங்குக் கூட அவங்க அம்மாவும் ஓரமாக நிற்கிறாங்க. உங்களுக்கா நம்ம இன்னும் கனவு உலகத்தில் தான் இருக்கோமா, இல்லை இவன் ஏதாவது பிளான் பண்ணுறானா உங்களுக்குள்ளே இப்படி. ஜியோனுக்கு நம்ம டாடாவா இது அந்த மாதிரி அவ யோசிக்கிறா. நீங்கள் 2 பேரும் ஒரு குழப்பத்திலே வந்து ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கும் வந்துட்டிங்களா வந்து உட்காருங்க அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக இறங்கி வந்து அவங்க அத்தை பக்கத்தில் நின்றுக்கிறீங்க ஜங்குக்கோட அம்மாட்ட. இப்போ ஜியோனும் டைனிங் டேபிள் உட்காண்டா ஜங்குக்கு வந்து சாப்பாடு பரிமாறுறான். ஜியோன் பார்த்துட்டு டாடா நீங்களும் சாப்பிட்லையா அப்படின்னோடனே ஜங்குக்கு அப்படியே இப்போ உங்களை பார்க்குறான். நீ சாப்பிட்லையா அந்த மாதிரி கேட்குறான். முழிக்கிறீங்க. ஜங்குக் ஒன்று தான் கேட்டேன் சாப்பிட்லையா அப்படின்னா. நீங்கள் வந்து
இல்ல நான் இப்போ சாப்பிடல. நீங்க 2 பேர் சாப்பிடுங்க அந்த மாரி சொல்ல, ஜங்குக்கும் இப்போ வந்து உட்காந்துட்டு பாப்பாவுக்கு அப்படியே வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கான். இப்போ நீங்க ஜங்குக்கோட அவங்க அம்மா கைய புடிச்சு கிச்சனுக்குள்ள கூட்டு போறீங்க. இப்போ அவங்கள "என்னாச்சு ஹாயும்?" அந்த மாரி சொல்ல, "அத்தை இன்னைக்கு என்ன நடக்குது வீட்ல? இல்ல எனக்கு புரியல. எனக்கு காலைலேருந்து ஒரே குழப்பமா இருக்கு அத்தை." அந்த மாரி சொல்ல, இப்போ ஜங்குக்கோட அவங்க அம்மாவும், "அதே தான் ஹாயும் நானும் யோசிக்கிறேன். அவன் பாட்டு வரான், காஃபி போடுறான், கேட்டா என் பொண்டாட்டிக்கும் புள்ளைக்குன்றான்." நீங்க வந்து என்ன சொன்னாரு? பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும்னு சொன்னான். அந்த மாரி சொல்ல, நீங்க வந்து யோசிக்கிறீங்க. அத்தை நிஜமாவே வந்து இவரு ஏதாவது திருந்திட்டாரோ? அந்த மாரி சொல்ல ஜங்குக்குங்க அம்மாவும். யாரு? ஜங்குக் திருந்திருவான். அதுவும் இந்த விஷயத்துல. எனக்கு ஒண்ணும் புரியல. மேபி அவன் ஏதாவது ஃப்ராட் வேல கூட பார்ப்பான். நீ அவன நம்பாதன்ற மாரி அவங்க சொல்ல, நீங்களும் எனக்கு அப்படிதான் அத்த தோணுது. ஆனா பொண்டாட்டி, புள்ள அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கிறீங்க. சரி எனக்கு காஃபி கூட ஓகே. எப்படி சமையல் கட்டுக்குள்ள வேற வந்தாரு? எனக்கே அது அதிசயம். ஹாயுன் ப ஹாயுன் எனக்கே புரியலம்மா எதுவுமே. எனக்கு காலைல தலை சுத்துது. விட்டா நான் மயக்கம் போட்டு விழுந்துருவேன்ற மாரி அவங்க சொல்றாங்க. ஜங்குக் வந்து ஜியூன் பொறக்கறதுக்கு முன்னாடி யூனா இருக்கும்போது கிச்சனுக்குள்ள வந்தது. இப்போ தான் மறுபடியும் வரான். எல்லா மெய்டும் இந்த வேலையும் பார்க்கக்கூடாது. நானே பொண்ண ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி நானே கூட்டு போறேன்னு வேற சொல்றான். ஐயய்யோ! நீ ஏதாவது அவன திருத்திட்டியா என்ன? இந்த மாரி கேட்க, நீ வந்து நான் அவர்ட்ட பேசியே 1 வாரத்துக்கு மேல ஆச்சு அத்த. நான் எப்படி அத்த? அதுவும் அவரு என்ட்ட மூஞ்சி குடுத்து பேசுவாரு. என்னத்த நீங்க என்னமோ சொல்ல, இப்போ ஜங்குக், "அம்மா தண்ணி வேணும்." அந்த மாரி கேட்குறான். நான் ஜங்குக் அம்மா, "அத வரேன்டான்ற" மாரி எடுத்துட்டு வராங்க. இப்போ உங்களுக்குள்ள பல குழப்பம் ஓடுது. இத்தன நாளா இருந்த ஜங்குக்கு, இப்போ இப்படி மாறிட்டான். ஒரு வேள திருந்திட்டானா? இல்ல ஏதாவது வச்சிருக்கானா? இன்னும் ஒண்ணும் புரியல. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜியோன் வந்து என்ன பண்ணுறா, கிச்சனுக்கு வரா. நீங்கள் வந்து என்ன அந்த மாதிரி கேட்க, "அம்மா இங்க கொஞ்சம் வாயேன்." இந்த மாதிரி சொல்ல, நீங்களும் அவ கிட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. அவள் வந்து உங்கள் காதுகிட்ட, "அம்மா இன்றைக்கி பிரின்சிபல் வந்து கூட்டு வர சொன்னாங்க உங்களை." அந்த மாதிரி சொல்ல, "ஏன் என்னாச்சு?" அந்த மாதிரி கேட்க, "இல்லை என் கிளாஸில் குண்டா ஒரு பையன் இருக்கான். அவன் சும்மா சும்மா வந்து குள்ள கத்திரிக்கான்னு கிண்டல் பண்ணானா." அந்த மாதிரி சொல்கிறீங்க. "அவனை அடிச்சிட்டேனா?" ஐயையோன்ற மாதிரி சொல்கிறீங்க. அதனால பிரின்சிபல் வந்து வீட்டில் பேரண்ட்டை கூட்டு வர சொன்னாங்க. அந்த மாதிரி அப்படியே அப்பாவித்தனமா சொல்கிறா உங்ககிட்ட. நீங்கள் வந்து அவன் சொன்னா நீ டீச்சர் இருப்பாங்களா அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி நீ ஏன் அடிச்சேன் அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் அந்த குண்டை சும்மா சும்மா என் பக்கத்து என்னையும் வந்து தொல்லை பண்ணான், அதான் அடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்கிறா. மம்மா டாடா மட்டும் கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நான். ஆல்ரெடி இந்த பிரின்சிபல் சும்மா இல்லாமல் விட்டதை போட்டு குத்த திட்டுறாரு தெரியுமா எங்க அந்த மாதிரி சொல்ல, இப்போ நீங்களும் சரி நான் வரேன் டாடா தானே சமாளிக்கிறேன், சமாளிச்சு தானே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வெளியே ஜீவனை கூட்டி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. சங்கோ எங்கே போகிறீங்க 2 பேரும் அந்த மாதிரி கேட்குறான். நீங்கள் திரும்பிட்டு எங்கே போவாங்க ஸ்கூலுக்கு தான் அந்த மாதிரி சொல்ல, நானும் அந்த சைடு தான் போகிறேன், நான் இறக்கி விட்டுறேன் அந்த மாதிரி சொல்ல, ஜீவன் வந்து இல்லை டாடா அவங்களுக்கு ஒர்க் இருக்குது நான் அம்மா கூடயே போகிறேன் அந்த மாதிரி சொல்ல, இப்போ ஜங்குக்கும் ஏன் உன் அம்மா கூட தான் போவியா, இந்த டாடாக்குள்ளே வரமாட்டியான்ற மாதிரி கேட்குறான். டாடா அப்படிலாம் இல்லை, நான் கூட வருவேன், நான் இன்றைக்கி அம்மா கூட போகிறேனே அந்த மாதிரி சொல்ல, ஜங்குக்கு வந்து இப்போ கை கட்டி நின்றுட்டு நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன், வேணா அம்மா கூட வரட்டும் அந்த மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு என்ன இவன் காரில் நம்மளை ஏற்றுறான்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ என்ன ஆயிடுது, ஜங்குக்கு வந்து பாப்பா கையை பிடிச்சி அப்படி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் பேக்கு லஞ்ச் பேக்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிறீங்க, பாப்பா முன்னாடி உட்காந்துக்கிறா. 2 பேரும் எதுவுமே பேசல காரில், சைலண்ட்டாக வரீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு லைக் சும்மா சாங் போடுறான். அன்றைக்கி தான் வீட்டில் ஆடிட்டு இருந்தீங்களா அதே பாட்டு. நீங்கள் அப்படியே பின்னாடிலேருந்து ஜூன் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. ஜூன் அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறா. ஜங்குக்கும் இப்போ கண்ணில் அவளை பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு 2 பேர் சைலண்ட்டாக வரீங்கன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் எதுவுமே பேச சைலண்ட்டாக மொபைல் நோண்டிகிட்ருக்கீங்க. ஜியோனும் டாடா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி அந்த மாதிரி சொல்ல, நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கவனிக்கிறீங்க என்ன சொல்கிறான்ட்டு. ஜங்குக்கும் ஏன் ஆமாம் எனக்கு என்னோடய மம்மா டாடா 2 பேருக்கும் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்ல அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி அவள் அப்படியே ஒரு ஸ்மைலோடய பேசிட்டு வரா. ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணுறா, நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸ்கூல் வந்துடுச்சு. அப்படியே ஜீவன் உங்களை திருன்னு பார்க்குறா. நீங்கள் வந்து வரேன் இரு உங்கள்கிட்ட அமுச்சு வச்சுட்டு வருவோம் அந்த மாதிரி சொல்ல, இப்போ என்னாவது ஜங்குக்கு வந்து இறங்கிட்டேன் கார்லேருந்து. பாப்பாவுக்கு வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணுறா. உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ண வர நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்போ வெளியே நீங்கள் வந்து பேக் வச்சு நிற்க, ஜங்குக்கு வந்து கொடு நான் அவளை போய் விட்டு வர மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து இல்லை நான் போய் விட்டுட்டு வரேன் கிளாஸில் அந்த மாதிரி சொல்ல,
இப்போ ஜியோன் அப்படியே பார்த்துட்டு டாடா நீங்கள் கிளம்புங்க அம்மா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நானும் ஸ்கூலுக்கு வந்துட்டோம்ல நான் அப்படியே போயிடுவேன் அந்த மாதிரி சொல்ல வெளியே இப்போ ரவுண்ட்ஸில் பிரின்சிபல் சுற்றிட்டு இருக்காரு. அவ்வளோதான் ஜியோனு ஷாக் ஆயிட்டா. இப்போ நீங்கள் வந்து ஜியோனு பிரின்சிபல் அந்த மாதிரி சொல்ல இப்போ வந்து பிரின்சிபல் ஜங்குக்கு பார்த்தோன்னே நடந்து வராங்க. ஜியோன் வந்து அப்படியே வந்து உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டா இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி சொல்ல இப்போ ஜங்குக்கு பார்க்குறான். பிரின்சிபல் பார்த்தோன்னே இப்போ பயப்படுறான். ஜங்குக்கு புரியல என்னாச்சு அந்த மாதிரி. இப்போ பிரின்சிபலோ குட் மார்னிங் சார் அந்த மாதிரி சொல்ல குட் மார்னிங் சார்ன்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறான். இப்போ ஜியோன் பார்த்துட்டு இன்னும் வெளியே நிற்கிறீங்க உள்ளே வரலையா அந்த மாதிரி கேட்க இல்லை உள்ள தான் கூட்டு வரலான்னு இருந்தோம். ஜியோன் 2 பேரையும் கூட்டு வந்துட்டியா பரவாயில்ல அந்த மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து என்னது 2 பேரும் கூட்டு வந்துட்டியா புரியல அவனுக்கு. மிஸ்டர் ஜங்குக்கு அந்த மாதிரி சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்ல உங்கள் பொண்ணு வர வர கொஞ்சம் சரியில்லை அந்த மாதிரி சொல்கிறான். சுருக்குன்னு இருக்கு. இப்போ ஜங்குக் என் பொண்ணு என்ன பண்ணா அந்த மாதிரி கேட்க இல்லை அவன் கிளாஸில் ஒரு பையன் இருக்கான் லைக் அவனை இவர் அடிக்கடி அடிக்கிறான்னு அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவன் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க பொண்ணு கொஞ்சம் சொல்லி கொடுங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அந்த மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்ல இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே ஜீவன் பார்க்குற கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. எப்படினாலும் இந்த பிரின்சிபல் போட்டு கொடுக்குறது இல்லாமல் ஜங்குக்கு திட்டுவான்னு தெரிஞ்சிச்சு அவளுக்கு. இப்போ ஜங்குக்கும் அந்த பையன் என்ன பண்ணான்னு ஃபஸ்ட்டு கேட்டிங்களா அந்த மாதிரி கேட்குறான். ஜீவன் அப்படியே பார்க்குற ஜங்குக்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இவ பக்கம் பேசுகிறான் அவன். இப்போ என்ன ஆகுது பிரின்சிபலும் அந்த பையனை விசாரிச்சதுக்கு அவன் எதுவுமே பண்ணல அவங்க பொண்ணு நான் ஜஸ்ட் பேச தான் செஞ்சேன் அவன் அடிக்கிறான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க வீட்டு பேரண்ட்டும் திட்டுறாங்க. ஸோ கொஞ்சம் அவங்க பொண்ணுகிட்ட கண்டிச்சு வைங்க அந்த மாதிரி சொல்ல இப்போ ஜியோனை வந்து ஜங்கோ கை பிடிச்சி இழுத்துட்டு ஜியோன் அந்த பையன் உன்னை என்ன பண்ணான்னு நீ அவனை அடிச்சான் அந்த மாதிரி கேட்க வந்து டாடா அவன் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து கொல்லை கத்திரிக்கான்னு கிண்டல் பண்ணுறான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதை தான் நான் அடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்ல இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். ஃபஸ்ட்டு அந்த பையனோட பேரண்ட்ஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு நான் கரெக்டாக அதை சொல்லி கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் லைக் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜீவன் உங்ககிட்ட சொல்லியிருப்பான் டாடா எப்போ பார்த்தாலும் திட்டு பிரின்சிபல் தான் சொன்னான் எனக்கு சப்போர்ட் கூட பண்ண மாட்டார் அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்குது இது. இப்போ அந்த பிரின்சிபலும் ஓகே சார் இந்த மாதிரி சொல்ல ஜியோனும் வந்து பாய் அந்த மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகும்போது ஜியோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. ஜியோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அவங்க தான் உங்கள் அப்பா அம்மாவா அந்த மாதிரி கேட்க அவ்வளோ ஹாப்பியாக ஆமாம் அவள் என் டாடா அவங்க என் அம்மா அந்த மாதிரி சொல்ல ஜங்குக்கு நீங்களும் சேர்ந்து பாய் காமிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஸ்கூலுக்கு போகிறான் இன்றைக்கி. இப்போ என்ன ஆகுது நீங்கள் அப்படியே இந்த கார் கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்க்குறான். இப்போ இருந்தாலும் காரில் ஏற்ற மாதிரி தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஜங்குக்கு வந்து என்ன உட்காரலையா அந்த மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து இல்லை நான் கேப் பிடிச்சி ஒர்க்குக்கு கிளம்புறேன் அந்த மாதிரி சொல்ல இல்லை நானே உன்னை இறக்கி விட்டு போகிறேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன இவன் உட்காரலையான்ற மாதிரி கேட்குற மறுபடியும் நீங்கள் வந்து உள்ளே உட்காந்துட்டீங்க மறுபடியும் பின்னாடி தான் உட்காந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறான் கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கு. நீங்கள் மொபைல் பார்த்துக்கிட்டே வரீங்க. ரொம்ப நேரமாக கார் சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்களும் ஜங்குக்கு நல்ல காலத்துலேயே பேச மாட்டீங்க. சைலண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் லைக் கண்டுக்கலாம் எப்படின்னா வீட்டுக்கு தான் போகிறான் அப்படின்ட்டு. ரொம்ப நேரம் கார் ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து என்ன வீட்டுக்கு வர ஜஸ்ட் 15 or 25 minutes தான் ஆகும். ரொம்ப நேரம் காரில் போகிறோன்ற மாதிரி பார்த்தா லைக் எங்கேயோ கார் போயிட்டுருக்கு ஹைவேஸ் தாண்டி. நீங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரி கேட்க பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஜங்குக்கு உங்களை தான் கேட்குறேன் எங்கே கூட்டு போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரி கேட்க ஜங்குக்கும் உன்னை கொஞ்சம் பேசணும் அப்படின்றான். நீங்கள் எதாக இருந்தாலும் கார் எடுத்துங்க ஃபஸ்ட்டு எங்கே என்னை கூட்டு போயிட்டுருக்கீங்க அந்த மாதிரி சொல்ல அவன்கிட்ட நான் பேசணும்னு சொன்னேன். ஜங்குக் அதுதான் ஜங்குக் கார் எடுத்துங்க நான் என்னை எங்கே கூட்டு போயிட்டுருக்கீங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி கேட்க ஜங்குக்கு இப்போ திரும்பிட்டு நான் உங்கள்கிட்ட பேசணும் ஜஸ்ட் ஷட் யுவர் மவுத் அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் சைலண்ட் ஆயிடுறீங்க. ஒரு 15 minutesல வந்து ஒரு மெமோரியல் வருது. அப்படியே பார்த்து ஷாக்காகி நிற்கிறீங்க நீங்கள் இப்போ ஜங்குக்கு வந்து இறங்கு அந்த மாதிரி சொல்கிறான். நீங்களும் இறங்கி வெளியே வரீங்க. உங்களை கை பிடிச்சி உள்ள கூட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் வந்து கையை பிடிச்சி கூட்டு போகிறத அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது ஜங்குக்கு வந்து எங்கே கூட்டு வந்திருக்கான்னா யூனாவோட அந்த சமாதி அதான் மெமோரியல் அங்கே தான் கூட்டு வந்திருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு சைடு நிற்கிறேன் நீங்கள் ஒரு சைடு நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட என்ன பேசணும் ஜங்குக்கு அந்த மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்து இங்கே பாரு ஹாயன் எனக்கு தெரியல என்னால் வந்து யூனா கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரிலாம் என்னால் உங்களோட நடந்துக்க முடியுமா அவள் ப்ளேஸில் உன்னை வச்சு பார்க்க முடியுமாலாம் எனக்கு தெரியல. பட்டு நான் ஃபஸ்ட்டு மாதிரி இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். என் லைஃப்பில் ஆல்ரெடி எனக்குன்னு இருந்தவளை ஒருத்தி நான் இறந்துட்டேன்.
இப்போ நீ என்னையும் ஜியோனும் நம்பி வந்திருக்க, எனக்கு புரியுதுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. பட் என்னால் உன்னை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு என்னோடய லவ் எனக்கு எல்லாமே யோனா தான். அவள் இடத்துல என்னால் உன்னை வச்சு பார்க்க முடியல. அது நான் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் இவ்வளோ தூரம் உன்ட்ட ஹாஷாக நடந்துக்கிட்டதுக்கு சாரி யோன் அந்த மாதிரி சொல்ல தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் வந்து சொல்கிறான், நான் உன்னை ஹர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நான் சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டால் அது உனக்கு ஹர்ட் ஆகிருக்கும் எனக்கு தெரியுது. பட்டு சாரி, அதுதான் எனக்கு சொல்ல தெரியுது. நான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறான். அப்படியே கை கட்டின்னு அவனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக் வந்து அப்படியே பார்த்துட்டு, நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கள. ஜங்குக் வந்து என்னாச்சு, நீங்கள் வந்து இது நிஜமாக நான் இத்தனை நாள் பார்த்த ஜியான் ஜங்குக்கான்ற மாதிரி கேட்குறீங்க ஒரு சின்ன ஸ்மைலோட. ஜங்குக் வந்து ஏன் அப்படி கேட்குற அந்த மாதிரி சொல்ல, இல்லை எதுக்கேத்தாலும் நீ யாருடி ஒத்தா கெட்ட வாதியில் திட்டி நீ ப்ராஸ்டியூட்டா அப்படியா இப்படியான்னு நிறைய வேர்ட்ஸ் கேட்ட அந்த ஜங்குக்கு என்னை அடிச்சிருக்காரு. இன்றைக்கி என் முன்னாடி நின்று கை கட்டி தலை குனிஞ்சோ சாரி, என்னால் சத்தியமாக ஐ கேன் பிலீவ் திஸ் மூமெண்ட். ஜங்குக் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக் வந்து எனக்கு புரியுது. இப்போ கூட நீ நினைக்கலாம், என்னடா இவன் இத்தனை நாள் இப்படி பேசிட்டு இப்போ கூட நடிக்கிறான்னு நீ நினைக்கலாம். பட்டு எனக்கு பாப்பாக்காகவும் உனக்காக நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக் வந்து சொல்கிறான், நான் இந்த ஒர்க்கு லைக் எல்லாமே பண்ணதுக்கு காரணம் யூனாவும் என் பாப்பாவும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும், என் கூட ஹாப்பியாக இருக்கணும்ன்ட்டு. அந்த ஒர்க்குனாலே நான் வந்து அவளை இழந்துட்டேன். ஜியூனும் இழந்துருக்கணும்னு நினைக்கிறேன், உன்னையும் தான்ற மாதிரி சொல்கிறான். புரியுது. ஆனால் ஜங்குக் கொஞ்சம் சொல்கிறேன் இப்போ. ஆனால் எனக்கு புரியல, நீ அப்படியே ஒரு அன்எக்ஸ்பெக்ட் மூமெண்ட் மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு பொண்ணுக்கிட்ட அதுவும் ஹாயுன் உங்கள்கிட்ட நான் இப்படி பேசுவேன்னு சத்தியமாக நான் நினைக்கல. டேலான்னு வந்து நிறைய திட்டுவான், அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணுற நீ சொல்லுவான். எனக்கு அது புரியல. பட் நேற்று நீயும் பாப்பாவும் பேசியிருந்து கேட்டேன், உனக்கு யாரும் இல்லை, லைக் என்னை மேரேஜ் பண்ணவங்க உன்னை எல்லோரும் தோத்துட்டாங்க, உனக்கு எல்லாமே நாங்கள் தான் சொன்னப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அப்படியே யூனாவை பார்த்து ஞாபகம் வந்துச்சு. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் அப்படியே வந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறான். அவனை பார்க்குறீங்க. அவளும் எனக்காக எல்லாரையும் தூக்கி போட்டு வந்தான். அவன் அப்பா, அவங்க அம்மா, அவன் சிஸ்டர், அவன் ஃபேமிலி, ரிலேட்டிவ் அவ்வளோ பேரும் என் ஒருத்தனுக்காக தூக்கி போட்டு இந்த ஜங்குக்கு இந்த மேடடாக என்னை லவ் பண்ணா. அந்த செகண்ட் உன்னை வந்து எனக்கு உன்னை பார்க்கும்போது அவன் ஞாபகம் வந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்காக யூனா எடுத்த எனக்கு கண்டிப்பாக யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் நீ அவள் இல்லை, பட் நீ என்னை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி ஜங்குக் சொல்கிறான். இப்போ நீங்களும் ஜங்குக் எனக்கு உங்கள் 8 இயர்ஸாகவே தெரியும் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் வந்து அப்படியே உங்களை ஷாக்காக பார்க்குறான். என்ன அப்படின்றான். இது உண்மை சொல்கிற டைம் வந்துருச்சு ஜங்குக். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களே நான் எதுக்கோ ஜியோன்னு பார்த்து உங்கள் பணத்தை பார்த்து தான் அவங்க பின்னாடி வந்தேன்ட்டு. கிடையவே கிடையாது. என் அக்காக்காக வந்தேன். என் அக்கா நான் கொடுத்த ப்ராமிஸ்க்காக தான் உங்களை தேடி இவ்வளோ அசிங்கப்பட்டு நீங்கள் அவ்வளோ சொல்லி உங்களை தேடி வந்திருக்கானும் யூனா அவள் மட்டும்தான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்கோ எனக்கு புரியல, உனக்கு யூனோ தெரியுமா அந்த மாதிரி ஜேகே கேட்குறான். சொன்னீங்களே அவள் அப்பா, அவங்க அம்மா, அவள் சிஸ்டர் எல்லாம் தூக்கி போட்டு வந்தா எனக்காகன்ட்டு. அவளோட தங்கச்சி தான் நான், ஹாயூன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. புரியல. கண்ணிலேருந்து தண்ணியாக வருது ஜேகேக்கு. பக்கத்தில் போய் அந்த அந்த டேஸ் அப்படியே துடைக்கிறீங்க. ஜேகே அப்படியே வந்து உங்கள் ஹேண்டை ஃபோல்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க, நீ எதுவும் விளாட்ல, நீ எது ஏமாத்தலை மறுபடியும் அந்த மாதிரி சொல்ல. ஜங்குக் நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள்கிட்ட உண்மையாக தான் இருக்கேன், நான் எதுவும் உங்கள்கிட்ட நீ ஏமாத்தலை இந்த ஒரு விஷயத்தை தவிர. ஆக்சுவலி அங்கே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். யூனா வந்து அந்த ப்ரெக்னன்சி டைம் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம், அது என்னென்னு போய் பார்ப்போம். இப்போ வந்து ஹாயூன் வந்து அதான் நீங்கள் யூனா பயமாரி ஏன்டி இப்படி கத்திகிட்ருக்க அந்த மாதிரி சொல்ல. ஹாயூன் எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா ப்ளீஸ் டி அந்த மாதிரி யூனா அவங்களை பார்த்து கேட்குறா. நீங்கள் வந்து என்ன அந்த மாதிரி கேட்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஜங்குக் அவர் பார்த்துக்க மாட்டார், கண்டிப்பாக இந்த பேபியை கன்ஃபார்மாக ஒழுங்காக வளர்க்க மாட்டார், என்னை விட்ட மாதிரி இவ்வளோ தனியாக விட்டுறன்னு பயமாக இருக்குடி அந்த மாதிரி சொல்லி இப்போ அழுகுறாவ. நீங்கள் வந்து ஏன்டி அழுகுற அந்த மாதிரி சொல்ல. ஜங்குக்கு எல்லாமே நான் தான், அவரால் என்னை மறந்துட்டு இருக்க முடியாது, நான் இல்லைன்றதே அவருக்கு ஒரு பெரிய வழியாக இருக்கும்.
கண்டிப்பாக பாப்பா ஒழுங்காக வளர்க்க மாட்டார். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி. இப்போ உன் கையை பிடிச்சிக்கிறா. இப்போ யூனா அவங்கக்கிட்ட, ஹாய் நீ தான் இனிமே என் குழந்தைங்க அம்மாவா, எல்லாமே நீ தாண்டி பார்த்துக்கணும் அவளை அந்த மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து யூனா என்ன பேசுகிற நீ, அதுவும் உன் இடத்துல வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி நீங்கள் வந்து கையிலேருந்து கையெடுக்க வரீங்க. அவள் வந்து இப்போ உன் கை க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டு எனக்காக இந்த இந்த அக்காவுக்காக இது கூட பண்ண மாட்டேன். நான் இதுவரை உன்ட்ட எதுவுமே கேட்டதில்லை. நான் கேட்குற ஒரே விஷயம் இது மட்டும் தாண்டி. ஜங்குக் உன்னை கண்டிப்பாக அவருக்கு உனக்கு பிடிக்காது, இருந்தாலும் எனக்காக ஜியூன், அவளுக்கு கண்டிப்பாக ஜியூன் தான் நீ பேர் வைக்கணும் சரியா, எனக்காக ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே மயக்கமாயிடுறா. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவள் சீக்ஸ் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. யூனா யூனா என்னாச்சு அந்த மாதிரி சொல்ல. இப்போ வந்து டாக்டர் வராங்க. பார்த்தா ஷீஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையாக அழுகுறீங்க. இப்போ ஜங்குக்கிட்ட இது சொல்லும் போது அவன் கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸாக வருது. ஜங்குக் அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து ஜங்குக்கை ஃபஸ்ட் டைம் பேக்கப் பண்ணுறீங்க. இப்போ அவ சிஸ்டர் தானே நீ அந்த மாதிரி ஜேக்கி கேட்குறான். ஆமாம் அப்படின்றீங்க. ரியலி சாரி ஹாயன், இன்னும் முடியல எனக்கு நிஜமாக அழுகையாக வருது அந்த மாதிரி சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கான். ஸோ ஹாப்பி எண்டிங் நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் பேக்ரவுண்ட் எதையும் மியூசிக் சேர்க்காதுக்காக ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ கூட கோல்டுலேருந்து லாஸ்ட் சீன் பேசிகிட்டு இருக்கேன். ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் லவ் திஸ் ஒன் ஷாட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் 1K. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்ரா. லாஸ்ட் வரை இந்த லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அண்ட் இந்த ஒன் ஷாட் கேட்ட எல்லாருக்குமே ஒரு பெரிய லவ் யூ அண்ட் தேங்க்ஸ். பாய் மூன்ஸ். இதோட நம்ம நெக்ஸ்ட் என் வாய்ஸ் ஏரியான்னு ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பாய்.